ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டதுக்கப்புறமா 3வது நாள், அதாவது புதன்கிழமையோட பதிவு தாங்க. அந்த அன்றைக்கி என்ன பூஜைகள், என்ன வேல் பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க, என்ன பிரசாதம் வச்சேங்கிறத பற்றின பதிவு தாங்க இது. வீடியோ டைம் எடுத்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காலையில் பார்த்திங்கன்னா நான் எப்பவும் போல தாங்க பால் மட்டும் கரும்பு சக்கரை போட்டு வச்சுட்டு சுவாமிகிட்ட வச்சுட்டு வந்துட்டேங்க. பூவெல்லாம் மாற்றி விட்டுருவேன். மாற்றிட்டு 6 தீபம் போடுவேன். கண்டிப்பாக காலைல நேரம் பார்த்திங்கன்னா சட்கோண தீபம் கண்டிப்பாக போட்டுருவேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கு மட்டும் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேங்க. இது நான் என்றைக்கும் சொல்கிறது தான். ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால் முடியும். டைம் இருக்காது இல்லைங்களா? ஏன்னா நிலப்படியிலையும் நம்ம கோலம்லாம் போட்டு உள்ளே போய் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி புதுசு மாற்றி விட்டுட்டு விளக்கேற்றி அதுலேயும் நம்ம சட்கோண தீபம் போடுறதுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாதுங்க. அதனால தான் நான் சிம்பிளாக பால் வைக்கிறது, வெத்தலைப்பாக்கு வைக்கிறது, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி வச்சு முடிச்சுக்குவேன் காலையில் நேரம். சாயந்தர நேரம் நம்ம பிரசாதம் பண்ணி வைக்கலான்னு முன்னெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். காலையிலேயும் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு செஞ்சிடலாம். செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம செஞ்சிடலாங்க. இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கே கொஞ்சம் லேசியாக இருக்கும் இல்லையா? அதனால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தாங்க. நான் அதுதான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். மேக்ஸிமம் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படின்னாலும் நான்வெஜ் செய்வோம். சரி இன்றைக்கி பசங்க சரி அம்மா எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுனாங்க. சரின்னு செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது திரும்பவும் பூஜை ரூமுக்கு போய் பொறுமையாக பூஜை பண்ணுறது தாங்க என்னோடய வேலை. அதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி வேலை செய்வேன். துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை இருந்தால் அந்த வேலை, அப்படி இல்லைன்னா தையல் மிஷின்லேயும் பூஜை ரூம்லேயும் தாங்க உட்காந்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது எதையுமே செய்யாமல் நான் ஒரு வேலை செஞ்சேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு வேல்மாறல் படிச்சுட்டு அப்படியே தங்கச்சி இவங்கெல்லாம் ஃபோன் பேசினாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நம்ம அப்படியே ஒரு 11 மணி மேலே போல் உட்காந்துருந்தேங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா திருப்புகழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் ஓப்பன் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்க 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 மணி 3:30 மணி ஆனதே தெரியலைங்க. எங்கள் வீட்டிலேருந்து அவங்களே வந்துட்டாங்க. வேலையிலேருந்து வந்து பையனை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தாச்சு. அது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து இதை படிச்சுட்டு தாங்க இருந்தேன். அது அப்போ தான் தெரிஞ்சுது அந்த திருப்புகழ் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கிறது. அதே மாதிரி நேற்று 2வது நாள் பூஜையில் ஒரு அண்ணா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா எதுக்கு அப்படி சொன்னாங்க, எந்த எந்த விஷயத்துக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, ஒன்று பிரசாதம் வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இன்னொன்று வேல் பூஜை நம்ம குடும்பத்தோடு உட்காந்து வேல்மாறல் போட்டு பண்ணுறத பற்றி கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேங்க. இந்த 2 பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த அண்ணா எதுக்கு கரெக்டுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ணினதுக்கு. அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாருங்க, முருகர் பொம்மையை பற்றி. இவரை பற்றி சொல்லணும்னு நானே தான் நினச்சிட்டு தாங்க இருந்தேன். என்ன அப்படின்னா, முருகர் பொம்மை ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க, ரேட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே வாங்குனீங்கன்னு. பக்கத்தில் நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு ஸ்டாப்பு தள்ளி இந்த ஹிந்திக்காரங்களாம் பொம்மை செஞ்சு விற்றுட்ருப்பாங்க. அவங்கள்ட்ட தாங்க வாங்கினேன். பெரும்பாலும் நாங்கள் தினம் அந்த வழியில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர், புத்தர், விநாயகர், மகாலட்சுமி இந்த மாதிரி பொம்மை கூட வச்சுருக்கோம். முருகர் பொம்மை இருக்கவே இருக்காது. நான் நிறைய டைம் இருக்குமானலாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அங்கே இல்லைங்க. நம்ம இனி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையான்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாலை போடணும், அப்புறம் ஏதாவது முக்கியமான கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். கொஞ்சம் பைசா முன்ன பின்ன தான் நமக்கு இருக்கும். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு அப்படி இருக்கும். அதனால கேட்குறேன். அப்படி தாங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எப்போவுமே மாலை போடுறோம் அப்படின்னா, மாலை போடுறதுக்கு முந்தின நாள் போய் தான் மாலை, வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது பழக்கங்க. அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்கள் பூ மார்க்கெட் போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் தாங்க அந்த ஹிந்திக்காரங்க பொம்மை செய்கிறவங்கக்கிட்ட இந்த முருகர் பொம்மையை நான் பார்த்தேன். சரி நம்ம ரேட் கேட்டுக்குவோம். ஒரு 2 நாள் கழித்து வாங்கிக்கலாம். பக்கத்தில் தான், ஒரே ஸ்டாப் தான். எந்திரிச்சு போனால் 5 நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் அவர் எவ்வளோ சொன்னாலும் சரி, ஒரு 2 நாள் கழித்து வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டை கேட்டு வச்சுக்குவோம். பார்த்ததும் எனக்கு மனசே கேட்கல. வண்டியை நிறுத்தி கேட்டோம். எவ்வளோங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரூ. 450 சொன்னார் அந்த அண்ணா. நான் ஐயோ 450 சொன்னேன். வேண்டாம் அப்படி எங்கள் 2 நாள் கழித்து வராங்க அப்படின்னாலும், உடனே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி வண்டியிலே ஏற விட மாட்டேங்கிறாங்க. போய் பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டார். எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? அண்ணா சரி 200 கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே கையில் கொடுத்துட்டாரு அவர்.
அதாவது வந்து யாருமே வந்து ஒரு ரூ. 20 கொடுங்க, 10 ரூ. 5 எவ்வளவோ சேர்த்தி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு ரூ. 50 சேர்த்தி கொடுங்க, ரூ. 20 சேர்த்தி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த ஆள் ஒன்றுமே கேட்கலைங்க. உடனே அந்த பொம்மை அவர் கையிலேருந்து என் கைக்கு எப்படி வந்ததுங்கிற மாரி வந்து நான் கையில் வச்சுட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் திரும்பி பார்த்தா அவரா சிரிக்கிறாரு. விலை கேட்டுட்டீல, குடுத்துட்டாருல வாங்கு அப்படின்னு. எனக்கு வாங்குற ஐடியாவே இல்லைங்க அன்னைக்கு. ஏன்னா நமக்கு மறுநாள் செலவு இருக்குது, மாலை போடணும், கோயிலுக்கு போகணும். ரூ. 200னாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்பிட்றா வாங்கிட்டு நம்ம கையில் பைசா கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு, சரி அவர் கேட்ட விலைக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு வாங்கிட்டுங்க. வண்டியில் வரும்போது மடியில் வச்சுட்டு தான் வந்தேன். வரும்போதும் பார்த்திங்கன்னா, சரி எப்படியோ வாங்கியாச்சு. வீட்டில் கொண்டு போய் உங்களை நான் எங்கே வைக்கிறது? எங்கேயோ வைக்கிற வாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன். எப்படின்னாங்க, எனக்கு இந்த முருகர் வந்து நம்ம கூட யாராவது நான் வந்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி நம்ம கூட வேண்டான்னு சொன்னாலும் வருவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்த மாதிரி தாங்க என் கூட வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மருதமலையில் வாங்கின அந்த முருகர் சிலைக்கு கூட அப்பப்போ நான் தாங்க பூஜைகள் பண்ணுறேன். இந்த முருகருக்கு வந்து வாங்கிட்டு வந்த அன்னையிலேருந்து செம்ம பூஜை நடக்குதுங்க வீட்டில். அப்படி ஒரு தெய்வீகமாக இருக்குங்க. ஹால்லேயே வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் 3:30 மணிக்கு படித்து முடிச்சுட்டு அப்புறம் அவர் போய் பசங்களை கூப்பிட போனதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தான் சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுங்க. 3 நாள் ஆச்சு. இன்னும் நான் மாற்றி விடல சிலைங்களுக்கெல்லாம். அப்புறம் சிலைங்களும் அப்படி தாங்க, நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன். இப்போ தான் கொஞ்சம் வாங்குகிறேன். அதுவும் நான் வாங்கணும்னு வாங்குறது இல்லைங்க. இந்த மாதிரி தான், இந்த முருகர் மாதிரி தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள் வந்து நம்மக்கிட்ட தானாக தேடி வருமா அப்படிங்கிறது தாங்க. வருமா இல்லையாங்கிறத பற்றி தான். அதை பற்றி நான் ஒரு தனி பதிவு போடலான்னு தாங்க இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாவா இல்லையான்னு நீங்கள் அந்த பதிவில் என்கிட்ட சொல்லுங்கள். என்கிட்ட அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த மாதிரி தாங்க. அந்த முருகர் சிலையை பற்றி அந்த அண்ணா கமெண்ட்டில் கேட்டதுக்கப்புறம் நானும் வாங்கின விதத்தை வச்சு யோசிக்கும்போது தான் எனக்கு இந்த விஷயமும் தோணுச்சு. சரி நம்ம இது ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தாங்க வேல் பூஜை. அந்தன்னைக்கு வேல் பூஜை அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் பாப்பா தாங்க பண்ணுனா. அம்மா நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் தான் பண்ணுனா. சரி பண்ணு சாமின்னு சொல்லி நானும் சொல்லி கொடுத்த பக்கத்துலேருந்து அவள் பண்ணுனா. வேலைக்கு ஃபஸ்ட்டு கழுவிக்கோனது பவ்யமாக பார்த்து பார்த்து வேலே தெரியல வீடியோவில் கூட. அவள் அப்படியே சரி நீ செய் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் குங்கும அபிஷேகம் தாங்க பண்ணினேன். செவ்வாய்க்கிழமை வந்து சந்தனம் வச்சு பண்ணினோம், புதன்கிழமை வச்சு குங்குமம் வச்சு பண்ணினேன். நல்லா அந்த குங்குமத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் நல்லா சுத்தமான தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம்லாம் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு சந்தனம் ஊற்றுனதுக்கப்புறம் சந்தனம் வச்சு நம்ம ஆரத்தி காமிச்சு, கற்பூரம் காமிச்சு, சாம்பிராணி எல்லாம் காமிச்சு, பூ போட்டு நல்லா மனசார நீங்கள் வேண்டுதலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான ஒரு தண்ணி ஊற்றி வேலை கழுவிடுங்க. கழுவிட்டு திரும்பவும் நீங்கள் அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு நம்ம பூஜைக்கு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிக்க வேண்டியது தான். கண்டிப்பாக வேல் பூஜை பண்ணும்போது வேல் மாறல் போட்டு விட்டு கேட்டுகிட்டே பண்ணுங்கள். இல்லை ஒருத்தர் புக்கு வச்சு ஒருத்தர் படிப்பாங்க, ஒருத்தர் பூஜை பண்ணுறீங்கன்னாலும் படிங்க. இல்லை உங்களுக்கே சொல்ல தெரியுனாலும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வேல் பூஜை பண்ணுங்கள். அது கூட பார்த்திங்கன்னா, பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் அப்படிங்கிற வரிகளை கூட சேர்த்து சொல்ல முடிஞ்ச சொல்லுங்கள். இந்த பருத்த முளைன்னு ஆரம்பிக்கிறது வள்ளியை பற்றி பாடுறதுங்க. வள்ளியை நம்ம போற்றி பாடும்போது தன்னால் முருகருடைய அருள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கட்டாயம் முருகர் கும்பிடும்போது வள்ளியை சேர்த்தி கும்பிடுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருத்தணியில் உதித்தருளும் சொன்ன முடிஞ்சால் அதை மட்டுமே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இது கூட கொஞ்சம் அந்த பருத்த முளை அப்படிங்கிற அந்த வரியை சேர்த்து இந்த ஒரு 2 வரியை அந்த 2 லைன் மட்டும் நீங்கள் சொல்லியும் பூஜை பண்ணலாம். இல்லைன்னா எதுவும் முடியலன்னு தப்பே இல்லைங்க. யூடியூப்பில் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக வேல்மாறல் ஓட ஓட நீங்கள் வந்து உங்கள் பூஜைகளை முழுக்க செய்யலாம். நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம் வீட்டில். ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் வந்து ஒவ்வொரு இதில் வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரைக்கும் 20 to 30 நிமிஷத்து வரைக்கும் ஓடுங்க. மேக்ஸிமம் 20 நிமிஷம்தான். நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் இப்படி ஆகுங்க. நம்ம பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வேல் அபிஷேகம் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். அதில் ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 10 நிமிஷம் அப்படின்னு பார்த்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து
பொறுமையாக உட்காந்து பூ போட்டு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுவாங்க. என்ன பூ நம்ம கையில் வீட்டில் இருக்கோ அந்த பூ வச்சு அந்த வேல்மாறல் முடிகிற வரைக்கும் ரெண்டு ரெண்டு பூவாக போட்டு நின்று பொறுமையாக அர்ச்சனை பண்ணுவோம். வேலுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வேலே பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிச்சும் போடலாம், எடுத்தும் போடலாம். அந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் பூஜைகளை பண்ணிக்கோங்க. நான் இப்படி தாங்க பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரசாதமாக சாயந்தரம் சுண்டல் தாங்க வச்சேன். அதே மாதிரி நீங்கள் வேல் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பூஜை முடியறக்குள்ள முருகர் வந்து இந்த பூஜையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவார். நிச்சயமாக காட்டுவாருங்க. நீங்கள் அதை நல்லா கவனித்து நீங்கள் பூஜை முடிகிற வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக காட்டுவார். இது வந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க அமைதியாக. அந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தால் போதும். மற்றபடி நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்து நம்மளே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம், இல்லை மறுநாள் எடுத்து மாட்டுக்கு காகத்துக்கெல்லாம் வைக்கலாம். எந்த தப்பும் கிடையாது. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான். கூடவே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு அந்த அண்ணா ஒரு கமெண்ட் பண்ணார். எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. அதை பற்றி அவர் ஒரு கேள்வி கேட்டது, நம்ம ஒரு பதில் சொல்கிறோம். அதை பற்றின ஒரு விளக்கமும் அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு விஷயமும் வந்தது. அந்த மாதிரி தாங்க. அதுக்காக தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதே சமயத்தில் உங்களுக்கும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேங்க. அதே சமயத்தில் மூட நம்பிக்கைகள் நம்ப மாட்டேங்க. என்னாவது பூஜை பண்ணணுமா, நல்லா உட்காந்து பொறுமையாக டைம் எடுத்து எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.